கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியினால், இன்றைக்கு நீங்களும் நானும் சற்று சிந்திக்க வேண்டிய ஒரு பாடம் இருக்கிறது. என்ன என்று சொன்னால், நீங்கள் கர்த்தரை அறிகிற அறிவு நமக்கு இருக்கிறதா என்பதை நாம் அறிய வேண்டும். அப்படி இருந்தால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார், உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவார், அவருடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டிய காரியங்களை கொடுத்து சொல்லுவார். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அதை அறிகிற அறிவு மனதில்லாதபடி இந்த உலகத்தை சார்ந்து உலக மக்களுக்கு பிரியமாக இருந்து தேவனை நாம் கனம் பண்ணாமல் இருந்தால் தேவன் கேடான சிந்தனைகளுக்கு ஒப்பு கொடுப்பார், கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ நம்ம ஒன்று அறிஞ்சுக்கிட முடியுது. என்னன்னு சொன்னா, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பின உடனே, ஏசப்பா இன்னைக்கு உங்களை பற்றி நான் அறிஞ்சுக்கிடணும், நீர் எப்படிப்பட்ட ஒரு வல்லமையான தெய்வம், பரிசுத்தமான தெய்வம், நீதியுள்ள தெய்வம் இல்லையா, சர்வ சிருஷ்டியை உண்டாக்கினவர், மனுக்குலத்தை ரட்சிக்க வந்தவர் என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். அறிவது மாத்திரமில்ல, அதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுதுதான் நாமளும் அந்த பரிசுத்தத்தில் நடக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அப்படி இல்லை என்றால் கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்துருவாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவையில்லாத போராட்டங்கள், பிரச்சனைகள் இல்லையா, ஒவ்வொரு நாளும் நரக வேதனை, மனசுல ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை, இதுதான் நமக்கு நடக்கும். அதனால என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை அறிகிற அறிவை பற்றி கொண்டிருங்க. அவர் கொஞ்சம் டைம் கிடைச்சாலும் இயேசு எப்படி இருந்திருப்பார், இயேசு கிறிஸ்து எப்படி இந்த பூமியின் மேல வந்திருப்பார், அவர் பூமி மேல் உட்கார்ந்திருக்கிறவர் என்று நீங்கள் தியானித்தீர்கள் என்று சொன்னால், இந்த வேத புஸ்தகத்தில் உள்ள அத்தனை வார்த்தைகளையும் நாம் அறிஞ்சுகிட முடியும். தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த உன்னதமான பரலோக ராஜ்யத்திற்கு நம்ம போக முடியும். பிரியமானவர்களே, அதனால கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்காதபடி அவரை அறிஞ்சுக்கிடுவோமா? ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். கேட்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. நாங்க உமக்கு பிரியமாய் நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். தகாதவைகளை செய்யாதபடி ஆண்டவரே, நாங்கள் எப்பவும் வேறு அறிகிற அறிவிலே வளர்த்து தாரோம். கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.